அதிமுகவின் இரு அணிகளும் இணையப் போவதாக கடந்த சில நாட்களாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருந்த நிலையில் சென்னையில் நேற்று இரவு அமைச்சர்கள் திடீரென ஆலோசனையில் ஈடுபட்டனர். சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள மின்துறை அமைச்சர் தங்கமணி இல்லத்தில் நேற்றிரவு 9 மணியளவில் அமைச்சர்கள் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டனர். இதில் அமைச்சர்கள் ஜெயக்குமார், OS மணியன், CV சண்முகம், வேலுமணி, RP உதயகுமார், விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அமைச்சர்கள், கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 2 மணி நேரம் நீடித்த இந்த கூட்டத்தில் அதிமுகவின் இரு அணிகளும் இணைவது தொடர்பாக பன்னீர்செல்வம் தெரிவித்த கருத்து குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், இரு அணிகளும் ஒன்றுபட்டு இரட்டை இலை சின்னத்தை மீட்போம் என்று நம்பிக்கை தெரிவித்தார். திரு OPS அவர்கள் சொன்ன அந்த கருத்தை வரவேற்று அதன் அடிப்படையிலே கழகத்தை ஒரு ஒற்றுமையாக வலிமைமிக்க இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு கருத்து உருவாக்கப்பட்டு அதற்கு செயல் வடிவம் கொடுப்பதற்கு வேண்டிய அளவிற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற கருத்து வாதிக்கப்பட்டது. 123 சட்டமன்ற உறுப்பினர்களும் எல்லா அமைச்சர்களும் ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையாக ஒருமித்த கருத்தோடு இருக்கின்றார்கள். அம்மாவுடைய ஆட்சி தொடர வேண்டும், இரட்டலை மீண்டும் கழகத்திற்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்கின்ற அந்த கருத்து. எனவே அந்த கருத்து நிச்சயமாக ஒற்றுமையோடு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் கழக சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்கள் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக அது நிறைவேறும். இப்போ நீங்க கண்கூட பார்த்திருப்பீங்க இல்லையா, நீங்க ஒவ்வொருத்தரா ஸ்பெசிஃபிக் கேட்குறீங்க. உடுமலை ராதாகிருஷ்ணன் வந்தா உடுமலை ராதாகிருஷ்ணன் வந்தாரு, கடம்பூர் ராஜ் வந்துட்டாரு. இதுல நீங்க இன்றைக்கு OPS அவர்கள் இந்த கருத்தை சொல்கின்ற போது இன்றைக்கு கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் சென்னையில் இல்லை, அவர் இன்றைக்கு பெங்களூர் சென்றிருக்கின்றார். கேட்ட கேள்விக்கு சொல்றாரு, அவர் இன்றைக்கு பெங்களூர் சென்றிருக்கிறார். அதுக்கு இடையிலே இன்றைக்கு OPS சொன்ன கருத்தை கழகம் இணைந்து செயல்படுவதை நான் வரவேற்கிறேன். அந்த கருத்தை நாங்கள் வரவேற்று அதை கலந்து ஆலோசித்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவர் வருகின்ற போது கழக துணை பொதுச் பெங்களூரிலிருந்து வந்தவுடனே அவருடன் கலந்து பேசி மேற்கொண்டு என்ன நடவடிக்கை என்பதை கழக முடிவெடுப்போம். யார் இல்லாதவங்களை பற்றி இருக்கிறவங்களை பற்றி கேளுங்க, இல்லாதவங்களை பற்றி ஏன் கேட்குறீங்க? அதுதான் அவர் பெங்களூர் சென்றிருக்கிறார். உங்களுக்கு நீங்களே தானே செய்தி போட்டிருக்கீங்க. தாண்டி தானே உள்ள போனாரு. இது ரகசிய கூட்டமே கிடையாது. இது நடக்காத விஷயத்தை நடக்க போதா நீங்க பேசக்கூடாது. நீங்க சிபிஐயா? நீங்க சிபிஐயா? நீங்க சிபிஐயா? சிபிஐயா? நீங்க சிபிஐயா? அப்புறம் போலீஸ் ஆபீசரா? அது பத்திரிகை ஆபீசர் தெரியும், அவரை பத்தி தெரியும். அது பத்திரிகை ஓபிஎஸோட முக்கியமான கோரிக்கை சசிகலா குடும்பம் இந்த கட்சியை இருக்கக்கூடாது. அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அந்த கருத்தை ஏற்கிறீங்களா? ஒரு கருத்தொற்றுமை முழுமையான அளவிற்கு நம்முடைய அம்மாவுடைய இயக்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 1.5 கோடி தொண்டர்களை கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம். அந்த மாபெரும் இயக்கம் என்பது ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனை சார்ந்தது. அந்த கடைக்கோடி தொண்டனுடைய முடிவுதான் எல்லோருடைய ஒட்டுமொத்த முடிவாகும். கடிதம் கொடுத்ததா ரெசிக்னேஷன் கொடுத்திருக்காங்கன்ற தகவல் இருக்கு, அது உண்மையா? கட்சியிலிருந்து நீங்குவதாக ரெசிக்னேஷன் கொடுத்திருக்காங்கன்ற தகவல் இருக்கு, அது உண்மையா? அப்பட்டமான பொய் இல்ல, அது குறித்து எந்த தகவலும் இல்லை. அது குறித்து நான் தகவல் இல்லாம தேர்தல்
ஆணையத்தில் ரெட்டலை அங்கே பிரச்சனைக்குரிய ஒரு பொருளாக முடக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய ஒட்டுமொத்த விருப்பமும் நம்முடைய புரட்சி தலைவருடைய சின்னம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சின்னம், நம்முடைய அம்மாவின் சின்னமான ரெட்டலை மீண்டும் அது கழகத்திற்கு வர வேண்டும். எனவே அந்த ஒரு கருத்தோடு தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களிலிருந்து அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டத்தினுடைய எல்லோருடைய பார்வை இருக்கின்றது. நிச்சயமாக ரெட்டலையை பெறுவோம். அந்த நம்பிக்கை எதற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் நிறைவு இருக்கின்றது. எங்களோட கருத்து தலைவர் அம்மா அவர்கள் இந்த கட்சி ஆட்சிக்கு உயிரை கொடுத்திருக்காங்க. இந்த கட்சி நல்லா இருக்கணும், ஆட்சி நல்லா இருக்கணும், உயிரை கொடுத்திருக்காங்க. இன்றைக்கு ஓபிஎஸ் இந்த கருத்து சொல்லியிருக்காரு. ஆகவே இங்க எங்க முதலமைச்சர் நாங்க எல்லாம் கலந்து பேசி இருக்கிறோம். கண்டிப்பா ஒற்றுமையா இருந்து அம்மா ஒற்றுமையா இருந்து கண்டிப்பா ரெட்டலை சின்னத்தை நாங்க மீட்டுவோம். அதே போல கீழ் இருக்கக்கூடிய தொண்டர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எல்லா ஒன்றிய நகர எல்லாம் என்ன நினைக்கிறாங்களோ அதுபடி நாங்க செயல்படுவோம். இதுதான் முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. எல்லா அமைச்சருடைய கருத்து 122 சட்டமன்றம். அதே போல அவங்களும் எங்க குடும்பம் தான், பிரிஞ்சு போனவங்க எல்லாம் ஒரு குடும்பம், அண்ணன் தம்பி சட்டம் மாதிரி தான். ஒற்றுமையா சேர்ந்து ரெட்டலை சின்னத்தை மீட்போம். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்டோர் இரட்டை இலை சின்னத்தை மீட்கவே ஆலோசனை நடந்ததாக தெரிவித்தனர். அண்ணன் தம்பிகள் அடங்கிய குடும்பம் போல் மீண்டும் இணைவோம் என்று அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியும், நல்லதே நடக்கும் என்று எம்.ஆர். விஜயபாஸ்கரும் தெரிவித்தனர். நாங்கள் ரெட்டலை சின்னம் மீட்டெடுக்கிறதுக்காக எல்லா பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான், அதான் சப்ஜெக்ட். அவங்க விலைக்கு சொல்லுவாங்க. இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொன்ன கடைசி தேதி இன்றைக்கு 17ஆம் தேதி. நாங்கள் கூடுதல் அவகாசம் கேட்டிருக்கின்றோம். அதாவது அந்த ஆவணங்களை, குறிப்பாக அந்த பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்வது சம்பந்தமாக அனைத்து மாவட்டங்களிலும் என்ன நிலையில் இருக்குது என்பதை இன்றைக்கு கூடி விவாதம் செய்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இணைந்து செயல்படுவதை பற்றி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அந்த கருத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். நாங்கள் அவர் வந்தால் அதை பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதை பற்றியும் பேசினோம். எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர் சென்னைக்கு வந்தால் அவருடன் கலந்து பேசி மேற்கொண்ட நடவடிக்கை எடுக்கப்படும். கட்சி ஒற்றுமையாக ரெட்டலையை மீட்கணும், அது சம்பந்தமாக பேசணும், வேற ஒன்றும் இல்லை. அதிமுகவின் இரு அணிகளும் இணைவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சர்களின் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கவில்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.